நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தங்கராஜா பேசுகிறேன், இரண்டாம் வீட்டிலேருந்து. பாருங்கள், இந்த கிழங்கு வந்து ஆட்டுக்காவலியில் அடிக்கிழங்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். லைட்டாக மேலே மட்டும்தான் காஞ்சிருக்கு, பார்த்தீங்களா? இது என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி நம்ம வீட்டில் கருணக்கிழங்கு எப்படி பொரிப்போமோ அதே மாதிரி இதை பொரிக்க போகிறாங்க. அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லாருக்கும் தெரியணும். இது கிட்டத்தட்ட இந்த கிழங்கு நாங்கள் எடுத்து ஒரு மினிமம் 5 மாதத்துக்கு மேலே இருக்கோங்க. இது நம்ம மேலே அப்படியே லைட்டாக தோல் எடுத்துகிட்டு அப்படியே போட போகிறோம். பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குங்க, பார்த்தீங்களா? உங்களுக்கு கிழங்கு காயவே காயாதுங்க. ஒரு வாரத்தில் கெட்டு போய்டும். உருளைக்கிழங்கு இருந்தால் நமக்கு பாருங்கள் 5 மாதம் கழித்து கூட கிழங்கு அப்படியே இருக்குது, பார்த்தீங்களா? இதுதான் நம்ம பாரம்பரியத்தோட ஒரு பெரிய பொக்கிஷன்னு சொல்லலாம். எனக்கு வீடியோக்கு டைம் ஆகும், அதனால கொஞ்சம் சீக்கிரமாக இதில் விட்டுறேன். இது ஒன்றும் இல்லைங்க, அப்படியே ரவுண்டாக சிப்ஸு மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்படியே பொரிச்சிட வேண்டியதான். இதில் லைட்டாக அந்த வலுவழுப்பு தன்மை இருக்குது, ஆனால் உங்களுக்கு வந்து அதை பொரிக்கும் போது அது சரியாயிடும். நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். இப்போ நாங்கள் வந்து பயன்படுத்திட்டு எல்லாத்துக்கும் சொல்லணுன்றதுக்குனால தான் நாங்கள் அப்படியே பயன்படுத்துகிறதே அப்படியே வீடியோ போடுறேன். நாங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே எடுத்துருக்கோம், ஆனால் சாப்பிட்ருக்கோம், ஆனால் நாங்கள் வந்து வீடியோ போட்டதில்லை. சரி, இந்த முறை போடுவோமேன்றதுக்காக நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணலாம். இடம் இருந்து பந்தல் போடுற அளவுக்கு இடம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதை பயன்படுத்த முடியும், இந்த கிழங்கை. அதனால் இடம் இல்லாதவங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஏதாவது தோட்டம் இல்லை ஒரு மரம் இருக்குன்னா கூட நீங்கள் அந்த மரத்தில் ஏற்றி விட்டுடலாம். இதுக்காக தனியாக பந்தல் போடணும் அவசியம் கிடையாது. நீங்கள் இதை மரத்தில் ஏற்றி விட்டிங்கனாலே அந்தந்த சீசன், இது வந்து 10 மாதம் இதோட டைமிங்கு. நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அப்படியே அதுவே தானாக உங்களுக்கு அந்த கிழங்கு அடியில் வந்து மண் தேங்காத இடமா இருந்தது, அதாவது தண்ணி தேங்காத இடமா இருந்தால் நிச்சயமாக வந்து இதில் கிழங்கு அழுகாமல் இருக்கும். அப்படி கிழங்கு அழுகாத பட்சத்தில் இந்த கிழங்கு தானாகவே அடுத்த வருஷம் தானாக முளைக்குங்க. இந்த கிழங்கு கொடி வாடி அடிக்கிழங்கு அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது தானாக வருங்க. இதுதாங்க நம்மளோட பெரிய கிஃப்ட்டு, பாரம்பரியத்தோட. அடுத்தது பாருங்கள், சிப்ஸு மாதிரி போடுறோம். இதை இப்படி ரவுண்டாக வெட்டிட்டு திக்னஸ் கம்மியாக வெட்டிக்கோங்க, நல்லாயிருக்கும். நான் வந்து ஆக்சுவலாக வீடியோ எடுக்கிறது நான் தனியாக எடுக்கிறதுனால கஷ்டமாக தான் இருக்குது. சும்மா ஒரு இடத்துல செட் பண்ணி வச்சு எடுக்கிறேன். எந்த அளவுக்கு இது கிளியராக தெரியுதுன்னு தெரியல வீடியோவில். இதை நான் இப்போதைக்கு கட் பண்ணுறது உங்களுக்கு ஷார்ட்ஸாக போடுறேன். இதை நான் சாப்பிடும்போது உங்களுக்கு அடுத்தது போடுறேன். நம்ம ஒவ்வொரு நாளும் இதை ஏன் இந்த மாதிரிலாம் முயற்சி பண்ணுறோன்னா, நிச்சயமாக எல்லாருமே இதை வந்து பயன்படுத்த முயற்சிக்கணும். ஏன்னா நம்ம பாரம்பரிய கிழங்கு ரகங்கள் வந்து இதில் வந்து வாயுத்தன்மை கிடையாதுங்க, ரொம்ப வாயுத்தன்மை கிடையாது. மண்ணுக்கு அடியில் விளையிறதுன்னு சொல்லுவாங்க, இருந்தாலுமே இது வந்து அந்த உருளைக்கிழங்கு அளவுக்கு வந்து இதில் வாயுத்தன்மை கிடையாது. அதனால் கொஞ்சம் பயன்படுத்தலாம். இதிலே அந்த மேல் கிழங்குல பார்த்திங்கன்னா சுத்தமாக வாயுத்தன்மை கிடையாது. ஏன்னா அது வந்து கொடியில் காய்க்குது, மண்ணுக்கு அடியில் கிடையாது. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் இது அகலமாகிட்டு, அதனால தான் இதை கொஞ்சம் ஷார்ட்டாக இது பண்ணுறேன். பாருங்கள், கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக வெட்டியிருக்கேன். சூப்பராக இருக்கும், வந்துருக்கும், வறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்குது கிழங்கு. நாங்கள் 5 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த கிழங்கு இன்னும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அதுதாங்க நம்மளோட இது. முன்னோர்கள் நமக்கு வந்து இதெல்லாம் சாப்பிட்ருக்காங்க. நம்ம இதை மறந்துட்டோம் சொல்கிறத விட சில நேரங்களில் நமக்கு சொல்லி கொடுக்காம கூட விட்டாங்களோன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் எங்கள் வீட்டுக்குன்னு பார்த்தா இது கிழங்கு அதிகம்தான், ஆனால் நம்ம சாப்பிட்டா விட்டு நம்ம ஃப்ரெண்டுங்களுக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு தான் இது இப்போ கட் பண்ணுறேன். ஆனால் வேலைக்கு போகிற இடத்துல எங்களோட ஃப்ரெண்டுங்க சாப்பிடுவாங்க, அப்போ அப்படியே சாப்பிட்டுக்கலாங்க.
பாருங்கள் நண்பர்களே, எவ்வளோ கிழங்கு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். 5 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த கிழங்கு இந்த அளவுக்கு இருக்குன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. இதை வந்து 100% நம்ம வீட்டில் நம்மளே எடுத்த கிழங்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிழங்கு 1.25 கிலோ இருந்தது. அதில் ஒரு பகுதி வந்து கீழே அடிபட்டு லைட்டாக அடிபட்டால் அழுவிடும். அடிபட்டது நான் கவனிக்காமல் விட்டதுனால அழுகி போச்சு. அப்புறம் அதை கட் பண்ணிவிட்டு பாதியை தழுக்க வச்சுட்டேன். இதிலேருந்து முளைப்பை நான் எடுத்து நம்ம வீட்டில் பதியம் போட்டிருக்காங்க. இது தனியாக கொடி வளர்க்க வச்சுருக்கேன். அதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ, பாய்.